வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 18 மற்றும் 19 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தை சேர்ந்த பொந்தூரு கதர் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற பிரபலமான ஒரு சேலை வகை தான் இந்த பொந்தூரு கதர் அப்படிங்கிறது. அதற்கு இப்போ புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. இது உள்ளூரில் விளையிற பருத்தியை கொண்டு நெய்யப்படுது. அடுத்தது, கூகுள் நிறுவனம் கிரெடிட் கார்டு வசதியை எந்த நாட்டில் அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. கூகுள் நிறுவனம் முதல் முறையாக கிரெடிட் கார்டு வசதியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. உலகிலேயே முதல் முறையாக நம்ம இந்தியாவில் அதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதற்கு அவங்க ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பேரும் வைத்திருக்காங்க. கூகுள் நிறுவனம் ஆக்சிஸ் வங்கி கூட கூட்டணி வைத்து இதை வெளியிட்டிருக்காங்க. இதை அவங்க இந்திய நெட்வொர்க்கான ரூபே தளத்தில் செயல்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் இருக்குது. இதெல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் நம்ம இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும். இதை இலவசமாகவே நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி தந்துடுவோம். அதாவது இதில் ஃப்ரீ டெலிவரி இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் புதிதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது ஹஜ் பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தங்கி போகிறதுக்காக தமிழ்நாடு ஹஜ் இல்லம் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க. அது கட்டுறதுக்கான அடிக்கலை இப்போ வந்து நாட்டியிருக்காங்க. சென்னை விமான நிலையம் பக்கத்தில் நங்கநல்லூரில் தான் இதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ரூபாய் 39.20 கோடி மதிப்பில் இதை கட்ட போகிறாங்க. 1 ஏக்கர் பரப்பளவில் இதை கட்ட போகிறாங்க. ஒரே நேரத்தில் சுமார் 400 பயணிகள் தங்குற வகையில் இதற்கான வசதிகளும் அமைக்கிறாங்க. எதற்காக இதை அமைக்கிறாங்க அப்படின்னா, விமான பயணிகள் ஒரு நாள் தங்கி செல்றதுக்காக தான் இதை அமைக்கிறாங்க. இப்போது நாளைக்கு விமானம் அப்படின்னா இன்றைக்கி அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்க எங்கே தங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது விமான நிலையம் பக்கத்திலேயே இந்த ஒரு இல்லத்தை அமைத்திருக்காங்க. இதன் மூலமாக அவங்க அங்கே தங்கி செல்ல முடியும். அடுத்தது, 2025 உலகின் சிறந்த விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட விமான நிலையம் இது? இதற்கான ஆன்சர் சாங்கி விமான நிலையம். இது வந்து சிங்கப்பூரில் இருக்குது. இதுதான் இந்த ஆண்டுடைய சிறந்த விமான நிலையம் அப்படின்னு ட்ராவல் ப்ளஸ் லீசர் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட். ஓகேவா? இது ஒன்றும் பெரிய சர்வதேச அமைப்பெல்லாம் கிடையாது, சும்மா ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சிங்களேன். அதில் வந்து மக்களுடைய ரேட்டிங் வைத்து இந்த ரிப்போர்ட்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிட்டது? இதற்கான ஆன்சர் ஓமன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் ஓமனும் சேர்ந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியா அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய பொருட்களில் 99% பொருட்களுக்கு இறக்குமதி வரி வந்து முழுமையாக நீக்கப்படும். அதே மாதிரி இந்திய நிறுவனங்கள் ஓமனுடைய சேவைத்துறை நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்கே வந்து 100% முதலீடு செய்கிறதுக்கான அனுமதி வழங்கப்படும். ஓகே. அடுத்தது, மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2047. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர் மூலமாக 2047 ஆண்டுக்குள்ளாடி நம்ம இந்தியாவில் 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி திறனை நம்ம அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு மத்திய அரசு வச்சுருக்காங்க. இதற்கான ஒரு புதிய திட்டத்தையுமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டத்துடைய பேர் சாந்தி அப்படிங்கிறது. சாந்துடைய விரிவாக்கம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். இதுக்கான ஒரு மசோதாவுமே அவங்க அறிமுகம் பண்ணியிருக்காங்க. தமிழில் இந்த சாந்தியுடைய பேர் வந்து இந்தியாவின் உருமாற்றத்திற்கான அணுசக்தியை நிலையான முறையில் பயன்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் அப்படிங்கிறது தான். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் அடிப்படையில் அணுசக்தி துறையில் தனியார் பங்கேற்பை ஊக்குவிக்கிறாங்க. ஓகே. இப்போது வரைக்கும் அணுசக்தி துறையில் வந்து அதிகபட்சமாக அரசு கையில் தான் அது இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாகவே தனியார் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதாவது தனியாரை பங்கேற்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அடுத்தது, ஃபிஃபா விருது 2025 சிறந்த வீரர் பிரிவில் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உஸ்மான் டெம்பலே. இப்போ பார்த்தீங்கன்னா
ஃபிஃபா அமைப்பு உலக அளவில் கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு, உலக அளவில் கால்பந்து விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இவங்க தான். இவங்க 2025 ஆண்டிற்கான சிறந்த வீரர் விருது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரரான உஸ்மான் டெம்பலே அவர்களுக்கு வழங்குறாங்க. அதுவே சிறந்த வீராங்கனை விருது இது வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீராங்கனையான ஐட்டானா பொன்மட்டி அவர்களுக்கு வந்து வழங்குறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2 அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து டிசம்பர் 18 ஆரம்பித்து டிசம்பர் 30 வரைக்கும் நடைபெறுது. இது ஐக்கிய அரபு அமீரகத்துடைய தலைநகரான அபுதாபி நகரில் தான் நடைபெறுது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக புலம்பெயர்ந்தோர் தினம், இது வந்து டிசம்பர் 18. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எனது சிறந்த கதை, கலாச்சாரங்கள் மற்றும் வளர்ச்சி அப்படிங்கிறது தான். அடுத்தது தேசிய சிறுபான்மையினர் உரிமைகள் தினம், இது வந்து டிசம்பர் 18. இப்போ சிறுபான்மையினர் அப்படின்னா யார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பகுதியில் அதிகமாக ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க இருக்காங்க அப்படின்னா, கம்மியாக மற்ற மதத்தில் இருக்கவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்து மதத்தை பின்பற்றுறவங்க ரொம்ப அதிகமானவங்க இருக்காங்க, மற்ற மதங்களை பின்பற்றுறவங்க ரொம்ப குறைந்தவங்க இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி குறைந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான உரிமைகளையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தினத்தை கடைபிடிக்கிறோம். அப்புறம் கோவா விடுதலை நாள், இது வந்து டிசம்பர் 19. கோவா வந்து போர்ச்சுகீசிய ஆட்சி கையில் தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம தான் அவங்கள வந்து போலீஸ் ஆக்ஷன் மூலமாக, அதாவது இராணுவத்துடைய உதவியின் மூலமாக வலுக்கட்டாயமாக நம்ம வந்து அவங்கள விரட்டிட்டு நம்ம வந்து கோவாவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டோம். அந்த ஒரு தினம் தான் 1961 ஆண்டு டிசம்பர் 19 ஆப்ரேஷன் விஜய் மூலமாக தான் கோவா வந்து இந்தியாவில் இணைக்கப்பட்டது. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாநிலத்தை சேர்ந்த பொந்தூரு கதர் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். அடுத்தது கூகுள் நிறுவனம் கிரெடிட் கார்டு வசதியை எந்த நாட்டில் அறிமுகம் செய்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கான அடிக்கல் எங்கு நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது 2025 உலகின் சிறந்த விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட விமான நிலையம் இது? இதற்கான ஆன்சர் சாங்கி விமான நிலையம், சிங்கப்பூரில் இருக்குது. அடுத்தது தற்போது இந்தியா எந்த நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையொப்பமிட்டது? இதற்கான ஆன்சர் ஓமன். அடுத்தது மத்திய அரசு எந்த ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் சக்தி இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 2047. அடுத்தது ஃபிஃபா விருது 2025 சிறந்த வீரர் பிரிவில் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் உஸ்மான் டெம்பலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் இது. அதாவது ஒவ்வொரு அகழாய்வு தளங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் அது. ஃபஸ்ட்டு வந்து அழகன்குளம், இது வந்து ராமநாதபுரத்தில் இருக்குது. வசவ சமுத்திரம், இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. கொடுமணல் ஈரோட்டில் இருக்குது. கீழடி வந்து சிவகங்கையில் இருக்குது. ஓகே. அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் எந்தெந்த நோய்கள் அப்படிங்கிறது இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அது எந்தெந்த பகுதிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா டெங்கு, இளம்பிள்ளைவாதம், தட்டம்மை, சின்னம்மை இதெல்லாம் இருக்குது. வலது பக்கத்தில் வந்து முதலாவதாக குடல் மூளை, இரண்டாவதாக தோல் இரத்தம், மூன்றாவதாக சுவாசப்பாதை நரம்பு மண்டலம், நான்காவதாக தோல் சுவாசப்பாதை. இப்போ இதில் வந்து நீங்கள் பொறுத்துங்க. ஓகே, நீங்கள் ஆப்ஷன்ஸ் மட்டும் கூட சொன்னால் போதுமானது, இல்லை நீங்கள் முழுமையாக சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.